ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரமாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெத்லெஹேம் என்ற இடத்திலிருந்து நகோமியும் தன்னுடைய குடும்பமும் அங்கே பஞ்சம் வந்த பொழுது அந்த இடத்துல இருந்து அவர்கள் கடந்து போனார்கள், மோவாபிற்கு கடந்து போனார்கள். அப்போ அங்கு மோவாபில் போய் கொஞ்ச காலம் கழிஞ்ச பொழுது இந்த நகோமிக்கு புருஷன் எருமெலேக்கு இறந்து போகிறார். மக்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகியிருந்தது. ஆனால் அவர்களும் 2 ஆண் பிள்ளைகள் உண்டு, அவர்களும் இறந்து போகிறார்கள். அப்படி இந்த நகோமியின் 2 மருமகள்களும் விதவையாக மாறுகிறார்கள். அப்போ ஒரு நாள் துக்க மிகுதியினால் இந்த நகோமி சொல்கிறார், நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு கடந்து போகலாம், திரும்ப போகலாம் என்று நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒருபாள் என்று சொல்லுகிறார் தன்னுடைய மருமகள் அம்மாவை முத்தம் செய்து கடந்து சென்றாள். ஆனால் ரூத்து அப்படி போகல. அவள் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன், நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், நீ ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிப்பேன் அப்படி என்றெல்லாம் சொல்லி இந்த நகோமியோட கூட என்ன சில பெத்லெஹேமுக்கு வந்தார். அப்போ அங்கே வந்த பொழுது அவர் அந்த போபாசுடைய நிலத்தை வந்துட்டு பரிச்சயப்படுத்தவும் அங்கே தனக்காக கதிர் கொள்ளவும் போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ரூத்தினுடைய குடும்பத்தை கட்ட தொடங்குகிறார். அப்போ அந்த போவாஸ் என்பவர்கள் அந்த பணக்காரனுடைய கண்களிலே இந்த ரூத்துக்கு தயை கிடைத்தபடினால அவளை என்ன செய்கிறார், விவாகம் பண்ணி கொள்ளுகிறான். விவாகம் பண்ணி அப்படி அதில் ஒரு குழந்தை உருவான போது, அந்த குழந்தை பிறந்த பொழுதுதான் இங்கே நகோமியை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ பாக்கியவதி அப்படி என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய குடும்பங்களை கட்ட கர்த்தர் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார். அதனால் நம்முடைய சகல பிரச்சனைகளையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொடுத்து விட்டு நம் சந்தோஷமாய் நிம்மதியாக இருக்க கர்த்தர் தாமே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.